வியாதியை எதிர்க்கணும், குழப்பத்தை எதிர்க்கணும், பிரிவினையை எதிர்க்கணும், பயத்தை எதிர்க்கணும், தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பொல்லாங்க நெய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிக்கத்தக்கதாக. பாத்தீங்களா, அக்கினி அஸ்திரம் வரும்போது அப்படியே நெஞ்ச காமிச்சுன்னு இருக்கக்கூடாது. நான் தான் அப்படி நெஞ்ச நிமிதி நின்று வந்து பாயிட்டோம், எத்தனை ஒன்னா அக்கினி அஸ்திரம் வரட்டங்க, ஆண்டவரை என்ன ஒப்பு கொடுக்குறேன், ஸ்தேவான் மாதிரி என் ஆவியை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடு, நான் வந்துடுறேன் ஆண்டவரே, இந்த தொல்லை போத மாட்டேங்குது, போதும் எனக்கு, வந்துடுறேன், நான் இந்த குடும்பத்தில் நான் வாழ விரும்பல, இந்த உலகத்திலே நான் வாழ விரும்பல, நான் வந்துடுறேன், பொல்லாங்க நெய் அக்கினி அஸ்திரம் வரட்டும், செத்து போறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் அவிக்கத்தக்கதாக, பொல்லாங்க நெய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். நிக்கணும், எதிர்க்கணும், அதெல்லாத்தையும் அவித்து போடணும், நல்லா நிக்கணும், ஸ்ட்ராங்கா நிக்கணும், அப்படியே தைரியமா நிக்கணும். பிசாசை நீ என்ன அக்கினி அஸ்திரத்தை அமைச்சாலும் சரி, அதெல்லாம் நான் அவித்து போடத்தக்கதா விசுவாசத்தை நான் கேடயத்தை பிடித்து கொண்டறேன், நிக்கிறேன், நான் நல்லா நிக்கணுங்க. விசுவாசத்தை தூக்கி பிடிக்கணும், கேடத்தை தூக்கி பிடிக்கணும். இந்த அக்னி அஸ்திரத்தெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண தேவை, கேடத்தை கொஞ்சம் தூக்கி பிடிச்சாவே அக்னி அஸ்திரம் அதுல பட்டு போயிடும், அவ்வளவுதான், நம்மள தாக்காது. அப்ப நான் சொல்றேன், இந்த வசனத்தை நல்லா அறிந்து வைத்திருக்க வேண்டும். சத்தியத்தினாலே நம்முடைய மனதை என்ன பண்ண வேண்டும், ஒவ்வொரு நாளும் புதிதாக்க வேண்டும். இந்த வசனத்தை ஒரு நாளைக்கு 100 நாளும் சொல்லணும். நல்ல எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் என்ன பண்ணாது, வாய்க்கவே வாய்க்காது. அடுத்து இன்னொரு வசனம், 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லிக்கிறார். நம்ம அதுல ரொம்ப உறுதியா இருக்க வேண்டும். இது வந்து எல்லாருக்கும் கிடையாதுங்க, நல்ல கவனி, எல்லாருக்கும் கிடையாது. 91ஆம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த நிழல தங்குறவங்க, சர்வ வல்லவருடைய நிழல தங்குறவங்க, உன்னதமானவருடைய மறைவில் வாழ்கிறவர்களுக்கு உரிய ஆசீர்வாதத்தை தேவன் இந்த வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்ற, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இது உலகம் பொல்லாத உலகம் தான், இந்த உலகம் பொல்லாத உலகமா இருக்கலாம், ஆனா பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இது எனக்கு எவ்வளவு தைரியத்தை தருது தெரியுங்களா? இந்த உலகத்துல 1000 பொல்லாப்பு இருக்கலாங்க, ஆனா என்ன எனக்கு நேரிடாது, எனக்கு வராது, எந்த பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. பாருங்க, ஒரு இந்த வசனத்தை வந்து வேற வேற மொழியாக்கங்கள்ல நான் வாசிட்டு இருக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. பாருங்க, அந்த அந்த வார்த்தைகளே ரொம்ப சுவாரஸ்யமாய் இருந்தது. இந்த வசனத்தை உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சில மொழியாக்கங்கள்ல வாசிக்க விரும்புகிறேன். அந்த வசனம் 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். முதல்ல லிவிங் பைபிள். அந்த லிவிங் பைபிள் எழுதின ஒரு TLB அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஹவு தென் கேன் ஈவில் ஓவர்டேக் மீ ஆர் எனி பிளேக் கம் நியர். எப்படி எனக்கு பொல்லாப்பு என் கிட்ட வரும், எப்படி நோய் என்கிட்ட வரும், எனக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆம்பிளிஃபைடு பைபிள்ல கிளாசிக் வெர்ஷன்ல நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, there shall no evil befall you nor any plague or calamity come near your tent. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொல்ற. இதுல வந்து ஒரு மொழியாக்கம் ரொம்ப சுலபமா இருக்கு. ERV அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, ஈஸி டு ரீட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வெர்ஷன் இருக்கு. அதுல வந்து சொல்றாரு, so nothing bad will happen to you. எந்த தீமையும் உனக்கு வராது அவர் சொல்றாரு. so nothing bad happen to you. எந்த தீமையும் உனக்கு நடக்காது, எந்த கெட்டதும் உனக்கு நடக்காது. no diseases will come near your home. எந்த வாதையும் எந்த நோயும் உன்னுடைய வீட்டை அணுகாதுன்னு சொல்லிடுறாரு.
இது வந்து நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம். அதை எடுத்து நம்ம வாயில வச்சு சொல்லணும். என்னங்க இப்படி சொன்னா வியாதியா வராதா அப்படின்னு கேட்கக்கூடாது. வரலாம். ஆனா அதிலிருந்து அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சுகத்தை தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஏன் அப்படி சொல்றேன்? நாங்க வியாதி வரும்னு சொல்றீங்கன்னு சொன்னா கூட, ஆமாங்க உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லிக்கிறார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிக்கிறாரு. அவர் சொல்றார், நோ பேட் திங் வில் ஹேப்பன் டு யூ, நோ இல்னஸ் வில் கம் டு யுவர் ஹோம் அப்படிங்கிற. எந்த கெட்டதும் உனக்கு நடக்காது. எந்த வியாதியும் உன்னுடைய கூடாரத்தை அணுகாது. எந்த தீமையும் உனக்கு அணுகாது. எந்த கெட்டதும் உனக்கு திரும்ப 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 சொல்றாரு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டவர். NCB அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன். therefore no evil will threaten you. எந்த தீமை உன்னை பயமுறுத்த முடியாது. no calamity will come near your dwelling. எந்த தீமை உன்னை பயமுறுத்த முடியாது அப்படின்ற. எந்த பேரழிவும் உனக்கு நடக்காது. யாருக்கு அப்படின்னு சொன்னா, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல 91ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனத்துல நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்லணும், வாய் திறந்து நல்லா சொல்லணும். சொல்லும் பொழுது அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். சும்மா லேசா ஒண்ணு வந்த உடனே பயந்துடக்கூடாது. பயம் ரொம்ப வேதனை உள்ளதுன்னு நம்ம வாசிக்கிறோம். பயப்படவே கூடாது. பயத்தை நம்ம புறம்பே தள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்மை வல்லமையான விதத்திலே பாதுகாக்கிறதா இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? blood of the lamb, blood of Jesus Christ saves all Israelites when they were in Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த பொழுது அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், அந்த ரத்தத்துக்கு பின்னாடி அவங்க இருந்தாங்க. யாத்திராம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க போய், அந்த 12ஆம் அதிகாரம் முழுசுமே நீங்க போய் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு வீட்லையும் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து, அந்த ஆட்டுக்குட்டி 1 வயதா இருக்கணும், எந்த பழுதும் இல்லாமல் இருக்கணும், அதை 14 days வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணணும், ரத்தத்தை பேசின்ல பிடிக்கணும், வீட்டு மேல் சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூசணும். அந்த ரத்தத்துக்கு பின்னாடி இருக்கும்பொழுது ஒரு பெரிய பாதுகாப்பு. அந்த அழிவு தூதன் வருகிறான், ஆனா அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே போயிடுறான். நான் சொல்றேன், உங்க வீடுகளில் ரத்தத்தை பூசுங்கள். ஏசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற ரத்தத்தை பின்னாடி இருங்க. அவருடைய ரத்தத்தை என் மேல பூசுகிறேன்னு சொல்லுங்க. அந்த ரத்தத்தை என் வீடு முழுக்க தெளிக்கிறேன், சுவர்களில் தெளிக்கிறேன், அறைகளில் தெளிக்கிறேன். இந்த ரத்தத்தின் பின்னாடி நான் இருக்கிறேன். அவர் சொல்லுகிறாரு, எந்த தீமையும் எந்த கெட்டதும் எனக்கு வராதுன்னு சொல்லுகிறாரு. எந்த தீமை எனக்கு வராததுக்காக கர்த்தாவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இன்னைக்கு 2 வசனம் கத்துருக்கிறோம். ஒன்னு ஏசாயா 54:17, இன்னொன்னு 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுங்க. வீட்டில் எழும்பி நின்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன், அந்த வார்த்தையில் இருக்கிற பவர், வல்லமை உங்களை பாதுகாக்கிறதா இருக்கிறது. பிசாசையும் அக்னி அஸ்திரங்களும் அவித்து போடுகிறது. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படலாம் ஆயுதங்கள், ஆனா அதெல்லாம் வாய்க்காமல் போகும்படி செய்கிறது. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. நான் சொல்றேன், அவர் மேல நம்பிக்கை இருங்க, பாரத்தெல்லாம் அவர் மேல வைங்க, அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருங்க. நல்ல பாட்டுங்கள்லாம் எடுத்து பாடுங்க. வீட்டுல கூட, வெறும் இங்க வரும்போது மட்டும் இல்லை, வீட்டுல கூட நல்ல பாடல்கள் எடுத்து பாடுங்க. நான் சொல்றேன், பாடல்ல பாடும் பொழுது எரிகோ மதிலே இழிந்து விழுந்தது, தரமட்டமாயிடுச்சு. உங்களோட பிரச்சனைகள்லாம் தரமட்டம் ஆகும் நிச்சயமா. பாடல்ல யோசபாத் ராஜா நிறுத்தின பொழுது பெரிய வெற்றி உண்டாச்சு. உங்களுக்கும் பிசாசின் மேலும் உங்களுடைய சூழ்நிலைகள் மேலும் ஒரு பெரிய வெற்றி நிச்சயமாக உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். வசனத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லணும்.
கிறிஸ்தவர்கள் அமைதியா இருக்கக்கூடாது. வசனத்துல வல்லம் இருக்குன்னு நினைக்கிறேங்க, அது எனக்கு தெரியும், அறிஞ்சிருக்கிறேன்னு மட்டும் சொன்னா போதாது, அது வாய் திறந்து சொல்லணும். வல்லம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை யூஸ் பண்ணணும், அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கு. எல்லாரும் கண்களை மூடி கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டே நாங்கள் வருவோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர், போஷிக்கிறீர், பாதுகாக்கிறீர், பராமரிக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நாங்கள் குற்றப்படுத்துகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இது என்னுடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் அவர்களுக்கு உண்டான நீதியுமாய் இருக்கு என்று நீர் சொன்னீரே. ஆண்டவரே, இது எங்களுடைய உரிமை. ஆண்டவரே, இந்த வார்த்தை நீர் எங்களுக்காக சொல்லி இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை நாங்கள் பிசாசுக்கு எதிராக உயர்த்தி பேசுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் குரல் வளத்தை தந்திருக்கிறீர், பேசக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த வார்த்தை எழும்பி நின்று எங்களுடைய சபையிலும் எங்களுடைய வீடுகளிலும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல கூறுகிறோம். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகிறதற்காக ஸ்தோத்திரம். எந்த வியாதியும் எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரை பிசாசு அனுப்பினால் அதெல்லாம் ஒர்க் ஆகாம போறதுக்காக நன்றி செலுத்துறேன். பிரிவினைகள், குழப்பங்கள், சந்தேகங்கள், அவிசுவாசங்கள், ஆண்டவரை பயங்கள், இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்களாக, பெருங்காற்றில் அடிபட்டவர்களாக, தேற்றவர்களாக இருந்த எங்களை எடுத்து நீதினாலே நீர் ஸ்திரப்படுத்தி இருக்கிறீர். கொடுமைக்கு தூரமாக்கி இருக்கிறீர். பயத்தை அகற்றி இருக்கிறீர். அவைகள் எங்களை அணுகுவது இல்லை என்று சொல்லி இருக்கிறீர். அதையே நாங்களும் சொல்லுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பேரில் ஆண்டவரே, கர்த்தரிடத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கிறோம். அவரிடத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் அவர் அருள் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கிறோம். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறீரே. வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய பாரங்களை எல்லாம் உண்மையில நாங்கள் போடுகிறோம். ஆண்டவரே, நீர் சிறந்த பாரம் சுமக்கிறவரா இருக்கிறீர். நாங்க சுமக்க முடியாத ஆண்டவர். அப்ப உங்க மேல அந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறோம். இதெல்லாம் எப்படி ஆகும் எங்களுக்கு தெரியாது. ஆனா நீர் செய்வீர். அதை நீர் காரியத்தை வாய்க்க செய்வீர். அப்படி நாங்கள் உண்மை நம்பும் பொழுது, எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் பாரங்களை எல்லாம் இறக்கி உண்மையில வைக்கும் பொழுது, உன் பேரில் நம்பிக்கை வைக்கும் பொழுது, நீர் காரியங்களை வாய்க்க செய்யும் பொழுது, எங்களுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்தும். நீர் எங்களை விட்டு விலகாமல் கைவிடாத தேவனாய் இருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை ஆண்டவரே, சத்திய வார்த்தைகளை, வெளிச்சம் மிகுந்த வார்த்தைகளை, வல்லமை நிறைந்த வார்த்தைகளை, உயிருள்ள வார்த்தைகளை ஜனங்கள் பேசும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, காரியங்கள் வாய்க்கட்டும். அநேக ஆண்டுகளாக எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள்லாம் கைகூடி வரட்டும். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய உயர்வு உண்டாகட்டும். வியாதி நீங்கி சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, தோல்வி நீங்கி வெற்றி உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். வறுமை, தரித்திரம், இல்லாமை, ஏழ்மை, பற்றாக்குறை எல்லாம் நீங்கட்டும். ஆண்டவரே, நிறைவும் ஏராளமும் தாராளமும் செழிப்பு ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.